Hi, hello, welcome to my YouTube channel. First of all, happy Independence Day. இது வந்து நமக்கு 74வது Independence Day. So happy Independence Day to you all. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராஜஸ்தானி டெசர்ட் பார்க்க போறோம். அது டெசர்ட் பேர் என்னன்னா மல்புவான்னு சொல்லுவாங்க. அது ராஜஸ்தானில ஃபேமஸான டெசர்ட். So அதுக்கு தேவையான என்ன இன்கிரிடியன்ட்ஸ்ன்றதை போய் பார்த்துருவோம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் வந்து என்னென்னா ரிஃபைன்ட் ஃப்ளார், மைதா 120 கிராம்ஸ் 120 கிராம், யோகட் தயிர் கர்ட் இது வந்து 1.5 டேபிள் ஸ்பூன், மில்க் ஒரு 60 ml, சுகர் வந்து ஒரு 100 கிராம் சுகர். அதுக்கப்புறம் வந்து நட்ஸ் கார்னிஷ்க்கு நான் வந்து ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸும் கேஷ்யூ நட்டும் எடுத்திருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட பிஸ்தாஷோ இருந்ததுன்னா பிஸ்தாஷோ யூஸ் பண்ணலாம். அது தவிர வந்து காடமம் பவுடர் இருக்குது. காடமம் பவுடர் நார்மலாகவே இந்த இந்தியன் டெசர்ட்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது சால்ட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சோண்டு தண்ணி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு சுகர் சிரப் பண்ணணும். நம்ம சுகர் சிரப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணணும். இதில் அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி இதை ஆன் பண்ணிக்கணும். கொஞ்சம் 1/2 கப் தண்ணி விடணும். அதில் சுகர் சிரப் ஒரு சைடில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சின்ன ஃப்ளேமில் வச்சுட்டு அதை அப்படியே சைடில் வச்சிடணும். இது மற்ற மீதி இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துட்டு பேட்டர் மாதிரி பண்ணணும். அது பேட்டர் மாதிரி பண்ணோன்னா பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே ரெஸ்ட் பண்ணணும். அதை ஏன்னா அதில் நம்ம பேக்கிங் பவுடர் போட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து பேட்டர் வந்து நல்லா ப்ரூஃப் ஆகும். உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது நல்லா சாஃப்டாக நல்லா இதுவாக இருக்கும். இது ஸ்லோ மைதா மாவு இதை ஆட் பண்ணிட்டேன். மைதா மாவு இதை நான் ஆல்ரெடி வந்து நான் சலிச்சிட்டு சலிச்சிட்டு இதில் வச்சுருக்கேன். மைதா மாவை சலிக்கணும். ஏன்னா அதில் வந்து சம்டைம்ஸ் வேறு எதாவது இருக்கும். ஸோ சலிக்கிறது ரொம்ப நல்லது. இதில் வந்து நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் தயிர் நான் இப்போ வந்து இதுக்கு வந்து நீங்கள் முட்டை ஆட் பண்ணலாம். ஸோ முட்டை நான் ஆட் பண்ணாதனால வந்து எக்லெஸ்ஸாக பண்ணுறேன். அதனால் தயிர் ஆட் பண்ணுறேன். ஒரு 3.5 டேபிள் ஸ்பூன் நான் தயிர் ஆட் பண்ணேன். தயிர் ஆட் பண்ணால் ஒன்றா உங்களுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் உப்பு, இப்போ வந்து பால் வந்து ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காகிடக்கூடாது. நம்ம தோசைக்கு மாவு இருக்கு அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கட்டி ஆகாமல் ஃபார்ம் ஆகாமல் உங்கள்கிட்ட இது இருந்ததுன்னா ஸ்ட்ரெயினர் இருந்ததுன்னா ஸ்ட்ரெயினரில் ஊற்றி நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேட்டர் வந்து இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வந்து இதில் வந்து பேக்கிங் பவுடர் இருக்குது. பேக்கிங் பவுடர் அது கூட ரியாக்ஷன் ஆகிட்டு அது வந்து ஒரு நல்ல ஃபோர்மெண்ட் ஆகும். அப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணோன்னா நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ அதுக்கு இந்த கேப்பில் வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா நான் சின்னதாக டிப்ஸ் கொடுக்க போகிறேன். அதாவது என்னென்னா இப்போ இந்த பேட்டரில் வந்து நான் தயிர் போட்டேன். நான் இப்போ வந்து நீங்கள் எக்கு சாப்பிடுவீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் கர்ட் வந்து நீங்கள் ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் பால் ஆட் பண்ணேன். இப்போ வந்து பாலுக்கு பதிலாக நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதோட டெசர்ட்டோட டேஸ்ட்டு இன்னும் ஸ்வீட்னஸ்ஸு வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து இப்போ என்னென்னா இப்போ இந்த சுகர் சிரப் இருக்குது. இந்த சுகர் சிரப்பில் வந்து இப்படியே நீங்கள் சுகர் சிரப்பை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நல்லா டைட் ஆகிடும். ஸோ அந்த சுகர் சிரப் டைட் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒரு ட்ராப் லெமன் ஜூஸை நம்ம ஆட் பண்ணலாம். ஒரு ட்ராப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து டைட் ஆகாது, அது வந்து லூஸாகவே இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு எப்போ வேணால் டிப் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து காடமம் பவுடர் ஆட் பண்ணணும், எலாச்சி பவுடர். ஸோ இந்த காடமம் பவுடர் ஆட் பண்ணுறதுனால வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஃப்ளேவர், நல்ல டெசர்ட்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய டிப்ஸு. ஓகே, இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயை ஆன் பண்ணிவிட்டேன்.
எண்ணெயை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சேன். அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டேன். ஏன்னா இந்த பேட்டரை வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணணும். ஏன்னா இது வந்து ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணினா வெளியில் கரிஞ்சிடும், ஆனால் உள்ளே குக் ஆகாது. ஸோ ஈவனாக குக் ஆகணுன்றதுனால ஸ்லோ ஃப்ளேமில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த பேட்டரை வந்து ஒரு 1/4 கரண்டி இல்லைன்னா அரை கரண்டி இதை வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். என்னோட கடாயில் வந்து 3 தான் ஊற்ற முடியும். ஸோ நான் 3 ஊற்றிருக்கேன். இப்போ இதில் இந்த சுகர் சிரப் இன்கேஸ் உங்கள் சுகர் சிரப் நீங்கள் பண்ணது வந்து கட்டி ஆகிடுச்சுன்னா லைட்டாக நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திருப்பி சுட வச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னோடய சுகர் சிரப் நான் லெமன் போட்டனால வந்து அது லிக்விடாக தான் இருக்குது. இப்போ இது வந்து கீழே உட்கார விடக்கூடாது. இதை வந்து இப்படியே இது பண்ணணும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இது ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் டிப் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான டெசர்ட். இது வந்து ஹார்ட்லி லைக் 10 மினிட்ஸ் தான் எடுக்கும் இந்த டெசர்ட் பண்ணதுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான டெசர்ட். அதே மாதிரி வந்து இப்போ வந்து உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்ததுன்னா குங்குமப்பூ இதில் ஆட் பண்ணிங்கன்னா சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும். குங்குமப்பூ ஆட் பண்ணுங்க. ஸோ இதை கொஞ்சம் அப்படியே குக் பண்ண விட்டுடலாம். விட்டிங்கன்னா அது நல்லா ஃப்ரை ஆகும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுன்னா போதும். நம்ம பூரி பொரிச்சனா பூரி எந்த கலரில் வருமோ அந்த மாதிரி கலரில் வந்தால் போதும். அதை எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் டிப் பண்ணிடலாம். இதை நீங்கள் எண்ணெய் கூட வந்து எண்ணெய் ஜாஸ்தி எண்ணெய் விட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணக்கூடாது. நல்லா அரை இன்ச்சுக்கு வந்து இப்போது கடாயில் வந்து அரை இன்ச்சுக்கு தான் எண்ணெய் விடணும். ஜாஸ்தியாக எண்ணெய் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டான ஷேப் வராது. உங்களுக்கு வந்து பால்ஸ் மாதிரி ஷேப் போண்டா ஷேப்பில் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அரை இன்ச்சுக்கு தான் நீங்கள் எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அழகாக ரவுண்டான ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மல்புவான்றது வந்து ஒரு ரவுண்டான ஷேப்பில் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஆக போகுது. இதை வந்து நம்ம கடாயிலேருந்து எடுத்துகிட்டு சுகர் சிரப்பில் டிப் பண்ணிடலாம். இந்த கடாயிலேருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இந்த எண்ணெயை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் போட்டுடலாம். சுகர் சிரப்பில் ஒரு சைடு போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம இது பண்ணிக்கணும், டாஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அது ஆயிலேருந்து நான் எடுக்கிறேன். அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. ஆயிலை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஆயில் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுகர் சிரப்பில் நம்ம டிப் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த சுகர் சிரப்பில் டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சுகர் சிரப்பில் போட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளேட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. ஆனால் பார்க்க ரொம்ப ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு டெசர்ட். நான் உங்களுக்கு 10 நிமிஷம் டைமிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அது எப்படின்னா ஒன்ஸ் பேட்டர் ரெடி ஆகி அது வந்து 30 நிமிஷம் அது இது ஊறினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு 10 நிமிஷம் தான் டைம். ஏன்னா அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணணும், அப்புறம் டிப் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அந்த இதில் நான் வச்சு சொன்னேன். இது நான் உங்களுக்கு பிளேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு இந்த ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸு, கொஞ்சம் பிஸ்தாச்சோ இருந்ததுன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்ததுன்னா, சாஃப்ரான் இருந்ததுன்னா, ஆர் இட் வில் லுக் மோர் ரிச். சுவையான மல்புவா ராஜஸ்தானி டெசர்ட் ரெடி. இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள்.
கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். எந்த நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி என்னோடய சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் அனுப்புங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிட்டு ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங். ஜெய் ஹிந்த். வணக்கம், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல். ஒன்றும் இல்லை, நம்ம தோசை மாவு தான், அதில் வச்சு 3 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை பண்ண போகிறேன். இந்த கேரட்டை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட் போட்டு பசங்க வந்து வெறும் தோசை என்ன சாப்பிடாது, இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுத்தா சாப்பிடுங்க. அதுக்காக சரி இன்னொரு ஐடியா பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து பாலக்கீரையை கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டுட்டு அதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். பாலக்கீரை உடம்புக்கு நல்லது ரொம்ப. அதை தோசையில் கலந்து கொடுத்தா குழந்தைங்கலேருந்து பெரியவங்களும் எல்லாம் சாப்பிட்லாம். அது கலராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி ஐடியா பண்ணோம். க்ரீனிஷாக இருக்குது. மூணு வகையான தோசை ரெடி. இது கேரட்டை வேக வச்சுட்டு மிக்சியில் நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி தோசை மாவில் கலந்துக்கணும். இது வெறும் தோசை. இது வந்து பாலக்கீரையை வெந்நீரில் போட்டுட்டு அதை பேஸ்ட் பண்ணி தோசை மாவில் கலந்துக்கணும். 3 வகையான தோசை. இது வந்து கொத்தமல்லி சட்னி, இது தேங்காய் சட்னி, இது தக்காளி சட்னி. நீங்கள் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.